Children, welcome to computer class. Today's class we are going to discuss the lesson HTML tables. Okay, tables are very useful to arrange data in a proper way, and they are used frequently by almost developers. Tables are just like spreadsheets, and they are made up of rows and columns. By using the table, we can divide the page into separate sections. It is used for creating menus, list, timetable, etc. A table is a data structure that organizes information to rows and columns. It can be used, stored, and display data in a structured format. Websites often use tables to display multiple data on a page. Table எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம், ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்டில். ஓகேவா, அது வந்து கேட்சியாக இருக்கும், ஒரு ஈஸியாக வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ டேபிள்ஸ் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படி சொல்லலாம். ஓகேவா, ஸோ எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த லெசன். என்னென்ன இருக்குது, எப்படி இன்சர்ட் பண்ணுறது, வெப்பேஜில் எப்படி டேபிள் க்ரியேட் பண்ணுறது. ஓகேவா, அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். டேபிள்ஸ் ஆர் டிஃபைன்ட் வித் த டேபிள் டேக், அண்ட் டேபிள் இஸ் டிவைடட் இன்டு ரோஸ் and is divided into cells. The rows and columns and divided into cells. The letters TD stand for table data, which is the content of a data cell. A data cell can contain text, images, list, paragraph forms, horizontal rules, etc. Website often use tables to display data in structured format. Table has a table tag as VS, T or table row, TD, table data tags for specifying rows and columns. TR and TD tag. Tables are defined with the table tag and the table \table tag. Table is divided into rows with the TR tag, and each row is divided into data cell with the TD tag. கோடிங் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது. HTML ஹெட் செக்ஷன் ஓப்பன் ஆகுது. ஹெட் செக்ஷன், டைட்டில், ஃபேமஸ் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ். புக்ஸ் ஒரு சைடும், ஆத்தர் ஒரு ரோலையும், ஆத்தர் ஒரு காலம், புக் ஒரு காலமில் நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ஃபேமஸ் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் அதனோட டைட்டில். ஹெட் செக்ஷன் க்ளோஸ் ஆகுது, பாடி செக்ஷன் ஓப்பன் ஆகுது. டேபிள் பார்டர் வந்து 5, அதனோட வித் வந்து 5. டிஆர்ன்றது டேபிள் ரோ. ஓகே, ஸோ ரோவில் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, டிடின்றது டேபிள் டேட்டா. என்னென்ன டேட்டா இருக்கணும்னு பார்த்தோம்னா, broken wing, சரோஜினி நாயுடு. ரோவில் 2 டேட்டாஸ் இருக்குது. ஓகே, ஸோ 2 ரோஸ். அடுத்தது டிஆர் க்ளோஸ் ஆகுது, டிஆர் க்ளோஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு ரோவில் 2s. அடுத்தது டிஆர். டிடி வந்து எட்டர்னல் இந்தியா, டிடி க்ளோஸ் ஆகுது, \. அடுத்தது டிடி வந்துட்டு இந்திரா காந்தி. தட் மீன்ஸ் என்னென்னா செப்பரேட்டாக செல்லாக டிவைட் பண்ணுறதுக்காகுது. நெக்ஸ்ட் ரோலையும் 2. நெக்ஸ்ட் ரோவில் எப்படி இருக்குது, எட்டர்னல் இந்தியா, இந்திரா காந்தி. ஓகே, டிஆர் க்ளோஸ் ஆகுது, டேபிள் க்ளோஸ் ஆகுது, பாடி செக்ஷன் HTML க்ளோஸ் ஆகுது. ரிசல்ட் இப்போ எப்படி இருக்கும், ஃபஸ்ட் ரோவில் broken wing, நெக்ஸ்ட்டு சரோஜினி நாயுடு 2 cells இருக்கும். நெக்ஸ்ட் ரோலையும் 2 cells, எட்டர்னல் இந்தியா, இந்திரா காந்தி. ஸோ இந்த மாதிரி தான் அப்பியர் ஆகும். லெட்ஸ் see the result. ஓகேவா? Okay children, clear? So this is the way to insert tables in the web page. This is the way to create tables in the web pages. Okay, and one more thing, if you do not specify a border attribute, the table will be displayed without borders. Sometimes this can be useful, but most of the times we want the border to show. ஓகேவா, டேபிள்னாலே அந்த பார்டர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இல்லையா? இந்த மாதிரி டேபிள் ஆட்ரிபியூட், உங்களுக்கு டேபிள் பார்டர் கொடுக்கலன்னா எப்படி ஆகும், ஃபைன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் இருந்ததுன்னா உங்களுக்கு வித்தவுட் பார்டரோடு தான் அப்பியர் ஆகும். ஓகேவா, சம்டைம்ஸ் இது யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்துட்டு பார்டர் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். Okay children, I hope you have understood this session. Rest of the class we will discuss in the next session. Thank you children.